நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு நிறுவனர் திருமிகு நெல்லை பாலு அவர்கள். அவரை வரவேற்றுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். காஞ்சி பெரியவரோட மகிமையை நீங்க தினம்தோறும் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த மதுரையில தொடங்கி நடத்திட்டு வரீங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி வருகிற காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவரை பக்தர்கள் உமாச்சி தாத்தா மகா பெரியவா என்றெல்லாம் அழைப்பார்கள். அந்த மகா பெரியவருக்கு மதுரையிலே ஒரு அமைப்பு தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற அமைப்பு தொடங்கினோம். ஏனென்றால் காஞ்சி பெரியவருடைய நட்சத்திரம் திருநட்சத்திரம் அனுஷம், அதனுடைய அனுகிரகம் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற அமைப்பு தொடங்கி கடந்த 169 மாதங்களாக மதுரையிலே அனுஷ வைபவத்தை நடத்தி வருகிறோம். அவருடைய திருநட்சத்திர நாளன்று காஞ்சி பெரியவருடைய விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள், பிற தெய்வங்களுக்கு புஷ்பாஞ்சலி, அது மட்டுமின்றி மதுரை எஸ்எஸ் காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டில் எண் 13 பொன்மேனி நாராயணன் ரோட்டில் மகா பெரிவாளுக்கு ஒரு கிரகம் இருக்கிறது, ஒரு கோவில் இருக்கிறது. அங்கே வியாழக்கிழமை தோறும் குருவார பூஜை புஷ்பாஞ்சலியாக நடத்தி வருகிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காஞ்சி பெரியவருக்கு மதுரையிலே ஒரு திருக்கோவில் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாங்கள் மதுரை அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டி என்பது அழகர் கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் முன்பாக பொய்கை கரைப்பட்டியிலிருந்து சத்திரப்பட்டி போகிற வழியிலே அழகர் கோவிலுடைய தெப்பக்குளம் இருக்கிறது. அந்த தெப்பக்குளத்திற்கு எதிரே ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டிடத்திலே மகா பெரியவருக்கு ஒரு திருக்கோவில் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான பணிகள் மதுரையிலே அழகர் கோவிலிலே பொய்கை கரைப்பட்டியிலே தொடங்கி இருக்கிறோம். ஒரு பெரியவருடைய பெரிய விக்கிரகம் காமாட்சி சமேத மகா பெரியவாருடைய திருக்கோவில் அமைக்க இருக்கிறோம். இந்த திருக்கோவில் பணிக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாங்கள் ஒரு சதுரடி 3500 ரூபாய் என்று போட்டியிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் 1 சதுரடி 2, 3, 5, 10 சதுரடி என்று ஒரு சதுரடி 3500 வீதம் உங்களுடைய பங்களிப்பினை வழங்கலாம். 1 லட்சம் ரூபாய் மற்றும் அதற்கு மேலும் வழங்குவடைய பெயர் அந்த கோவிலுடைய கல்வெட்டிலே பொறிக்க இருக்கிறோம். ஏற்கனவே இந்த நியூஸ்7 தொலைக்காட்சியில் தினந்தோறும் காலை 6:55 மணி முதல் 7 மணி வரை மகா பெரிவா மகிமை என்ற தலைப்பிலே பேசி வருகிறேன். நிறைய பேர்கள் பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் நெல்லை பாலு என்னுடைய பெயர். என்னுடைய செல்பேசி எண் 9426300815. இது என்னுடைய ஜிபே என்னுடைய ஃபோன்பே நம்பரும் கூட. பெரியவாளுக்கு நிறைய பேர்கள் உதவ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த எண்ணிலே உதவலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய பாரத தேசத்தில் சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட ஒரு சன்னியாசியாக இருந்தவர் காஞ்சி பெரியவர். 13 வயதிலே சன்னியாசியாக பொறுப்பேற்று 87 வருட காலம் சன்னியாசியாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு மாமுனி காஞ்சி பெரியவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனாலே இந்த பணிக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே பிரத்யோகமாக மக்களிடத்திலே வேண்டுகிறேன். மகா பெரிவாளுக்கு எழுப்பப்படுகிற இந்த திருக்கோவிலுக்கு, ஒரு தனித்துவமான கோவிலுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பதற்காக அனைவரிடத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். அதே போல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் மதுரை எஸ்எஸ் காலனி எண் 13 பொன்மேனி நாராயணன் ரோட்டில் அமைந்துள்ள மகா பெரிவா கோவிலுக்கும் கிரகத்திற்கும் வியாழக்கிழமை தோறும் நடக்கிறது. தினந்தோறும் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த திருக்கோவில் திறந்திருக்கும். அதிலேயும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்த அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு, இதில் வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுஷ நட்சத்திரத்தன்று பெரியவா விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேகம் மட்டுமன்றி அது சார்ந்தும் வாரந்தோறும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் அனுஷ வைபவத்தன்றைக்கே அன்னதானம் கொடுக்கிறோம். வருகிற பக்தர்களுக்கு மட்டும் அன்னதானம் கொடுக்கிறோம். அது தாண்டி நிறைய சொற்பொழிவுகள், ஆன்மீகம் தொடர்பான சொற்பொழிவுகளை மாதந்தோறும் ஏற்பாடு செய்து அனுஷத்தின் அனுகிரகம் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ அது ஆன்மீகம் ரீதியாக மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தெய்வத்தின் குரல் என்கிற மூலமாக மகா பெரியவர் ஒரு 7 வால்யூம் இருக்கிறது, வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவனது தெய்வத்தின் குரலுடைய செய்தியையும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் அந்த வாரந்தோறும் மாதந்தோறும் அந்த நிகழ்வையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
இப்போதைக்கு எங்களுடைய பெரிய முயற்சி மகா பெரியவருக்கு ஒரு தனி கோவில் அமைக்க வேண்டும் என்பதுதான். அமெரிக்காவில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது, அது மாதிரி மதுரையிலே காஞ்சி பெரியவருக்கென்று பிரத்யேகமாக ஒரு கோவில், ஒரு 3 அடியிலே மகா பெரியவருடைய விக்கிரகம், அது பெரிய அளவிலே அந்த திருக்கோவில் அமைய இருக்கிறது. அதிலேயும் நித்தியம் மாதந்தோறும் தினந்தோறுமே மதியம் அந்த திருக்கோவிலிலே ஏழைகளுக்கு ஒரு அன்னதானம் வழங்க வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறது. இது மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இன்னும் அது மூலம் என்னென்ன சேவைகளை செய்யலாம் என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதனாலே இந்த கோவில் திருப்பணிக்கு, ஏன்னா ஒரு கோவில் கட்டுவது என்பது ஒரு பெரிய காரியம். அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டினார்கள். அந்த மன்னன் ஒரு கோவில் கட்டினான், அதே போல் ஒரு தொண்டன் மனதுக்குள்ளேயே ஒரு கோவில் கட்டினார், பூசலார் நாயன் என்பவர். அந்த சிவபெருமான் மன்னன் கட்டிய கோவிலுக்கு போகாமல் தொண்டன் பூசலார் கட்டிய கோயிலுக்கு போயினார் செய்தி உண்டு. அது பூசலார் நாயனாருக்கு கூட சென்னையிலே ஒரு திருக்கோவில் கூட இருக்கிறது. ஒரு பூசலார் நாயனராக, ஒரு தொண்டனாக இந்த திருக்கோவில் அமைக்க பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். பொதுமக்கள் உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், ஒரு சதுரடி 3500 வீதம் நீங்கள் 2, 3, 5, 10 1 லட்சம் ரூபாய் வழங்குவருடைய பெயர் கல்வெட்டிலே பொறிக்கப்பட இருக்கிறது. இதற்கெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற மகா பெரியவா பக்தர்கள் உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. சார், இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காஞ்சி பெரியவரோட மகிமையை குறித்தும், அவருக்காக நீங்கள் மதுரையில் நிறுவ போகிற கோவில் பற்றியும், அந்த அமைப்பில் நீங்கள் என்னென்ன சேவையெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நியூஸ் 7 நேயர்கள் இதற்கு உதவுவார்கள்.